இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. நாளுக்கு நாள் வித்தியாசம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான சந்தேகங்கள் உங்களுக்கு, உங்கள் உடல் ரீதியான சந்தேகங்கள், மன ரீதியான சந்தேகங்கள் எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு டாக்டரை நம்ம இங்கே கூப்பிட்டுக்கிட்டு இங்கே உங்களுடைய சந்தேகங்களாக கிளியர் பண்ணிக்கிறேன். அப்படியே நைஸாக அப்பப்போ என்னோடய சந்தேகத்தெல்லாம் கூட கேட்டு தெரிஞ்சுப்பேன் டாக்டர்ஸ்கிட்டேருந்து. அது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆனால் இந்த சமீப காலமாக ஒரு வாரமாக நம்ம ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வை நம்ம அனுசரிச்சுக்கிட்டு இருக்கிறோம். என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீரிழிவு நோய் வாரம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு இந்த ஒரு வாரத்தை நம்ம ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கிறோம். இந்த நீரிழிவு நோய் அப்படிங்கிறது இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு நோய் மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மனுஷனை ரொம்ப கஷ்டப்படுத்தி நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடிய ஒரு சைலண்ட் கில்லர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வியாதியாக அமைஞ்சிக்கிட்டு இருக்குது. இது யாருக்கு வரும் யாருக்கு வராது அப்படின்றத பற்றியும், இது இப்படி வந்ததுனால் என்னென்ன செய்யலாம், முக்கியமாக பெண்களுக்கும் வளர் இளம் பருவத்தினருக்கும் இந்த வியாதி வருமா, வந்தால் என்ன செய்ய வேண்டும், இது மாதிரியான நிறைய விஷயங்களை சொல்கிறதுக்காக நீரிழிவு நோய் மருத்துவர் நிபுணர் டாக்டர் ஜலஜா அவர்கள் நம்மளுடைய ஷோக்கு வந்திருக்கிறாங்க. அவங்கள நம்ம வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். வணக்கம் டாக்டர் ஜலஜா மேடம். வணக்கம் மேடம். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த நீரிழிவு நோய் அதை சைலண்ட் கில்லர்னு இப்போ தான் நான் கூகுளில் படிச்சுட்டு வந்தேன். இந்த சைலண்ட் கில்லர் அப்படின்னு சொல்லக்கூடிய இதற்கான காரணம் என்ன மேம்? அதாவது டயபெட்டிஸ் நீரிழிவு நோய் பார்த்திங்கன்னா 50% பேருக்கு எந்த அறிகுறி இல்லாமல் கூட இருக்கலாம். பொதுவாக டயபெட்டிஸ்னால் அதிக பசி எடுத்தல், அதிக சிறுநீர் கழித்தல், அதிக மன உளைச்சல், இல்லை டயர்ட்னஸ் அதிகமாக இருக்கிறது, அந்த மாதிரி புண்ணு ஆறாமல் இருக்கிறது, அந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும். பட் 50% பேருக்கு எந்தவித அறிகுறியும் இல்லாமல் கூட இருக்கும். நிறைய பேர் பார்த்துருக்கோம், ஒரு ஹெல்த் செக்கப் போகிறாங்க, இல்லை கண் பரிசோதனை, பல் பரிசோதனை, இல்லை எம்ப்ளாய்மெண்ட் இது போகும்போது தான் அவங்களுக்கு சுகர் இருக்குன்னே கண்டுபிடிக்குது. அதனாலே அது சைலண்ட் கில்லர்னு சொல்லுவாங்க. இன்னொன்று அவங்களுக்கு மற்ற பீப்புளுக்கு ஒரு நார்மல் டயபெட்டிக் இல்லாதவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றது கூட தெரியாது. அந்த அளவு டிப்பிக்கல் செஸ்ட் பெயின், வாமிட்டிங்கு, மோஷன் பாஸ் பண்ணுறது அந்த மாதிரி இருக்காது. அதனால் சிம்டம்ஸ் அதிகம் இல்லாமல் மெல்ல மெல்ல மறைமுகமாக தாக்குறதுனால அது பேர் சைலண்ட் கில்லர்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு முறையும் இந்த கேள்வியை நான் ஒவ்வொரு டாக்டர்கிட்டையுமே இந்த ஒரு வாரமாக கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். இருந்தாலும் உங்ககிட்ட கேட்குறது, நீரிழிவு நோய் அப்படின்னா என்ன ஆக்சுவலாக? நம்ம உடம்புல கணியான் பேங்க்ரியாஸ்னு ஒரு உறுப்பு இருக்குது. அதில் பீட்டா செல்ஸ் அப்படின்னு இன்சுலின் சுரக்கிற செல்ஸ் இருக்குது. அந்த செல்ஸ்லேருந்து சுரக்கிற ஒரு வகை ஹார்மோன் தான் இன்சுலின். இந்த இன்சுலின் தான் நம்ம உடம்புல எடுத்துக்கிற உணவெல்லாம் என்ன உணவு எடுத்தாலும் அது ஃபைனலாக குளுக்கோஸாக மாறும். அந்த குளுக்கோஸை நம்ம ரத்தத்துலேருந்து செல்ஸ்க்கு செலுத்துறதுக்கு இந்த இன்சுலின் தேவை. இந்த இன்சுலின் சரியாக சுரக்கலைன்னா அது நீரிழிவு நோய், சுத்தமாக சுரக்கலைன்னா அது டைப் 1 டயபெட்டிஸ், கம்மியாக சுரந்தால் அது டைப் 2 டயபெட்டிஸ், கர்ப்ப காலத்தில் மட்டும் அது வெளிப்பட்டால் அது ப்ரெக்னென்சி டயபெட்டிஸ், ஸ்பெசிஃபிக் டயபெட்டிஸ்னால் சில ஜெனட்டிக் டிஸார்டர்ஸ், சில ட்ரக் இன்டியூஸ்னால கூட இந்த கணியம் சரியாக வேலை செய்யாமையும் போகலாம். ஸோ ஜென்ரலாக 4 டைப்ஸ் ஆஃப் நீரிழிவு நோய் இருக்குது. பட் பேசிக்காக கணியத்தில் இன்சுலின் சுரக்காமல் போகிறதோ, இல்லை கம்மியாக சுரக்கிறதோ, அல்லது சுரந்த இன்சுலின் சரியாக வேலை செய்யாது, அது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். இது பெரும்பாலும் ஓவர் வெயிட், ஒபிசிட்டி இருக்கிறவங்க, ஃபேட்டி லிவரில் கொழுப்பு இருக்கிறது, இல்லை பெண்களுக்கு பாலிசிஸ்டிக் ஓவரி டிசீஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கு சீக்கிரம் டயபெட்டிஸாக மாற தன்மை உண்டு. இந்த இன்சுலின் சுரக்காதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, இந்த ஏன் சுரக்காமல் போகணும்? இப்போ பார்த்தீங்கன்னா டைப் 1 டயபெட்டிஸ்ன்னு நம்ம எடுத்துட்டோம்னா இது சிறு வயதினருக்கு வருது. 4 வயசுலேருந்து உங்களுக்கு 19 வயசுக்குள்ளே எப்போனாலும் இது வரலாம். பெண் குழந்தைங்களுக்கு இந்த பிபோட்டியில் இது அதிகமாக வர வாய்ப்புண்டு. இந்த டைப் 1 டயபெட்டிஸ்க்கான காரணம் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் ஜீன்ஸ், மரபணுக்கள். ஸோ அந்த ஜீன்ஸ் வழியாக அது அந்த இன்சுலின் சுரக்கிற தன்மையை மட்டுப்படுத்தும். அல்லது ரெண்டாவது காரணம் பார்த்தீங்கன்னா ஆட்டோ இம்யூன், அதாவது ஒரு விதமான ரீட்ரோ வைரஸ் இன்ஃபெக்ஷன் குழந்தை பருவத்தில் இருக்கலாம். ஏதாவது ஒரு வைரஸ் அது ஆட்டோ இம்யூன் ப்ராசஸ். ஆட்டோ இம்யூன்னா ஒரு செல்லு தன் உடம்புல இருக்கிற செல்லே அதை அழிச்சிக்கிறது பேர் ஆட்டோ இம்யூன். ஸோ அந்த மாதிரி கணியத்தில் இன்சுலின் சுரக்கிற செல்ஸ் தன்னால் அழிக்கப்படுது ஒரு சில வைரஸால். அது ஆட்டோ இம்யூன் ப்ராசஸ்னாலேயும் வைரஸ்னாலேயும் இருக்கலாம். பட் லிட்டில் அதர் ஸ்மால் குரூப் பார்த்தீங்கன்னா தாய்ப்பால் தராமல் இந்த பசும்பால் பொவைன் அதில் இருக்கிற சில ஆன்டிபாடிஸ்னால கூட உங்களுக்கு நீரிழிவு நோய் வரலாம். 20 to 30% பீப்புளுக்கு காரணமே இல்லாமல் கூட இந்த கணியத்தில் வர செல்ஸ் இல்லாமல் போகலாம். பட் முக்கியமாக இந்த இதில் நான் சொல்ல நினைக்கிறது,
மெட்டர்னல் நியூட்ரிஷன் கர்ப்ப காலத்தில் ஒரு தாய் எடுத்துக்கிற உணவு ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. ஏன்னா தாய் ஒரு பேலன்ஸ் நியூட்ரிஷன் எடுத்துகிட்டு அந்த குழந்தையோட வெயிட் கரெக்டாக இந்தியா குழந்தைங்க 2.5லேருந்து 3.5 கேஜிக்குள்ளே இருந்தனா நல்லது. எதெல்லாம் ரெண்டு பாப்பாங்கள்ல 2.5 கீழே, அதாவது 2.2 அண்டர் வெயிட் பேபிஸ்க்கெல்லாம் இந்த டைப் 1 டயாபிட்டிஸ் வர்றதுக்கு வாய்ப்புண்டு. இப்போ நான் சொன்னது வந்து சிறு வயதில் வர டயாபிட்டிஸ். இப்போ இந்த டைப் 2 டயாபிட்டிஸ் தான் 80% இந்தியாவில் வந்து நம்மளுக்கு இருக்கிறது வந்து பொதுவாக சர்க்கரை வியாதி நீரிழிவு நோய் நம்ம சொல்கிறது வந்து டைப் 2 டயாபிட்டிஸ் தான். இதுக்கு வந்து 2 காரணமும் உண்டு. ஜெனட்டிக் காசும் உண்டு, என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸும் உண்டு. ஜெனட்டிக் காரணம்னா மரபணுகள். ஸோ குடும்பத்தில் வந்து தாய் தகப்பன், தாய் மாமா, தாத்தா பாட்டி, அத்தை அவங்களுக்கு இருந்தனா அந்த ஜீன்ஸ் வந்து மரபணுக்கள் வந்து வரலாம். அதனால ஃபேமிலி ஹிஸ்ட்ரி. இன்னொன்று வந்து முக்கியமான காரணம் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கிடையாது, எக்ஸசைஸ் கிடையாது, வாக்கிங் கிடையாது, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாமல் போகிறது, குறிப்பாக தூங்காமல் இருக்கிறது, லேக் ஆஃப் ஸ்லீப் ஹைஜீன் கிடையாது, லேட் நைட் ஸ்லீப்பு. ஸோ இர்ரெகுலர் டைமில் தூங்குது, பகலெல்லாம் தூங்கிட்டு நைட்டெல்லாம் முடிச்சிருக்கிறதுனால ஸ்லீப் கிளாக் வந்து பயாலஜிக்கல் கிளாக் ஆல்டர் ஆகிறது. அதிகப்படி ஸ்ட்ரெஸ், க்ரானிக் ஸ்ட்ரெஸ், அக்யூட் ஸ்ட்ரெஸ் எல்லாருக்கும் இருக்கும். க்ரானிக் ஸ்ட்ரெஸ்னால் அது கண்டினியூஸாக அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கும் போது அவங்க உடம்புல வந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் வந்து அதிகமாகி சுரக்கிற இன்சுலினை வேலை செய்யாமல் பண்ணும். அது வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் பண்ணும். அப்புறம் காமனாக இப்போ ஒபிசிட்டி, ஏன்னா எல்லாமே வெஸ்டர்னைஸ்ட் ஆகி போச்சு. நம்மளுடைய பாரம்பரியான தமிழ் உணவுகள் எல்லாம் இப்போ இல்லை. அதிகமாக காய்கறிகள், பாரம்பரிய உணவுகள் இல்லாதனால வெஸ்டர்னைசேஷன், அர்பனைசேஷன் சொல்லி வெளிநாட்டு பழக்க வழக்கங்கள், பர்கர், பீஸா அந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்றதுனாலையும் ஸோ என்னாச்சுன்னா உங்களுக்கு வெயிட் வந்து கெட்ட கொழுப்பா மாதிரி ஓவர் வெயிட் ஒபிசிட்டி ஆகுறதுனாலையும் வருது. ஸோ இந்த என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸான அதிக பருமன், என்விரான்மெண்டல் ஃபேக்டர், ஸ்மோக்கிங் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து டயாபிட்டிஸ் வர ரிஸ்க் ரொம்ப அதிகம். ஸோ இதெல்லாம் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ், ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ், இது ஒரு காரணம். பட் எல்லா மருத்துவத்துறையிலும் ஒரு சில டிசீஸில் வந்து காரணம் இல்லாமல் கூட வரலாம். ஸோ ஒரு சில பேஷண்ட்ஸ் வந்து என்னோடய 34 வருஷம் அனுபவத்தில் பார்த்துருக்கேன். ஒரு சில பேஷண்ட்ஸ் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி கூட யாரோ 1-2 பேருக்கு இருக்கும், நல்ல லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுவாங்க, ஸ்டில் அவங்களுக்கும் டயாபிட்டிஸ் வர்றதுக்கு வாய்ப்புண்டு. ஏன்னா இந்தியனாக பிறந்தாலே நம்மளுக்கு வெஸ்டர்ன் பாப்புலேஷனோட ஒரு 10 வயசு முன்னாடியே டயாபிட்டிஸ் வர தன்மை உண்டு. ரெண்டாவது, நாமெல்லாம் பேசிக்காக ரைஸ் ஈட்டர்ஸ். நம்மளோட கணியமே கம்மியாக கொஞ்சம் இன்சுலின் சுரக்கிற தன்மை உண்டு. வி ஹாவ் இன்சுலின் செக்ரேட்டரி டிஃபெக்ட். மேடம், இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஒரு காலத்தில் இது பணக்காரர்களின் வியாதி அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு வியாதியாக இருந்தது. இது இப்போ எல்லா உலகத்தில் இருக்க, நம்ம நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த வியாதி வர ஆரம்பிச்சிருச்சு. அது பணக்காரர்களின் வியாதி அப்படிங்கிறதுல இருந்து ஆரம்பித்து இப்போ இயல்பான மனிதனின் வியாதி அப்படின்னு வர்றது, அந்த காலகட்டத்தில் வந்துட்டு என்ன நடந்ததுனால இந்த மாதிரி ஆச்சு? நம்ம எல்லாம் ரொம்ப மாடர்ன் ஆகிட்டோம். அதாவது உணவு பழக்க வழக்கங்கள் தான் சார் மேலே மாறிடுச்சு. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நேரத்துக்கு உணவு சாப்பிட்றதில்ல. நம்ம வந்து அந்த காலத்தில் இருக்கிறதோட இப்போ வந்து உணவு பழக்க வழக்கங்கள் ரொம்ப மாறிப்போச்சு. அதிக கொழுப்பான பொருட்கள் எடுத்துக்கிறோம், அதிக டீப் ஃப்ரைட் ஐட்டம்ஸ் எடுத்துக்கிறோம், சுவைச்சி மெண்டு மெதுவாக சாப்பிட்றது கிடையாது, ஃபாஸ்ட்டாக சாப்பிட்றது, லேட்டாக சாப்பிட்றது. அது ரெண்டாவது, இப்போ ஏழைகள், பணக்கார வியாதி எல்லா நடுத்தர பீப்புள், ஏழை எல்லாருக்கும் வருதுன்னா இப்போ வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எல்லாருக்கிட்டேயும் ஓரளவு பணம் இருக்க தான் செய்யுது. லைக் வி கான் சே அந்த காலம் மாதிரி கிடையாதுங்க. ஸோ அவங்க வந்து எல்லோரும் இப்போ செல்ஃபோனுக்கு ரொம்ப அடிக்ஷனாக இருக்காங்க, முக்கால்வாசி நேரம் அதிலே கழிக்கிறாங்க, தூக்கம் இல்லாமல் போகுது. அதனால் டயாபெட்டிஸ்க்கு இப்போ ஏழையும் இல்லை, பணக்காரனும் இல்லை. யாரெல்லாம் இந்த என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ்லேருந்து ஆல்டர் பண்ணுறாங்களோ எல்லோரும் டயாபெட்டிஸ் வரவேற்குது. ஓகே நேர்களே, இது மாதிரி வந்துட்டு இன்னும் நிறைய கேள்விகளுக்கு டாக்டர் பதில் சொல்கிறது தயாராக இருக்காங்க. முக்கியமாக வளர் இளம் பருவத்தினர், அதாவது டீனேஜர்ஸ், அவங்களுக்கு வரக்கூடிய வியாதியான இந்த சர்க்கரை வியாதி வரத்துக்கு காரணம் என்ன, அண்டு முக்கியமாக பெண்களுக்கு சர்க்கரை வியாதி ஏன் வருது, எப்படி வருது, இதை பற்றியெல்லாம் சொல்கிறதுக்காக வந்து அவங்க தயாராக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்களும் உங்களுடைய சந்தேகங்களை, நல்ல சந்தேகங்கள், கரெக்டான சந்தேகங்களை கேட்டு நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட கிளாரிஃபிகேஷன் கேட்டு வாங்கிக்கலாம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 24991014 அல்லது 29860038. இன்னொரு முறை சொல்லலாமா? 24991014 அல்லது 29860038. நேர்களே, நீங்கள் வந்து உங்களுடைய கேள்விகளை வந்துட்டு கேட்கறதுக்கு தயாராக இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி லைனில் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட பேசலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். பேசுங்க டாக்டர் கிட்ட. ஹலோ, வணக்கம் மேடம். எங்கள் அம்மாவுக்கு வந்து 10 இயர்ஸ் இருக்கு மேடம் சுகரு. சரிங்கம்மா.
இப்போ வந்து ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி ஒரு மாதிரி தலை சுத்து வருது, அந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. ஒரு படபடப்பு வருது, வேர்க்குது திடீர்னு. சுகர் கொஞ்சம் 103க்கு வந்துருச்சு மேடம். லோ சுகர் ஆனால் அந்த மாதிரி வருங்க. தாழ்வு சுகர் வந்தால் அப்படி ஆகும். அதாவது டாக்டர்கிட்ட காமிச்சு வெட்டின் டேப்லெட்டும் தூக்க மாத்திரையும் கொடுத்தாங்க. அது போட்டா நல்லா இருக்குது. இப்ப நேத்து நைட் வரைக்குமே நைட் 1 மணில இருந்து எனக்கு தூக்கமே வரல. இந்த மாத்திரை போட்டா தூக்கம் வருது அப்படிங்கிறாங்க. இது தலை சுத்து, அந்த படபடப்பு, வேர்க்குது, அது மத்த எல்லாம் செக்அப் பண்ணிட்டோம் மேடம். இசிஜி எந்த ப்ராப்ளமும் இல்லைங்காங்க. இது எதனால இப்படி? இது நீங்க சொல்றத பார்த்தா வந்து தாழ்வு சுகரோட அறிகுறி தான் நீங்க சொல்றீங்க. இந்த தலை சுத்தல், வேர்வை, படபடப்பு இதெல்லாம் தாழ்வு சுகர்ல தான் வரும். அதாவது ஒரு குறிப்பிட்ட ஏஜ் மேலே இப்போ உங்க அம்மாவுக்கு ஒரு 60 வயசு அந்த மாதிரி இருக்குங்களா? 62. ஆமா மேடம். சரி. அதாவது இந்த சுகர் அளவெல்லாம் வயசுக்கு ஏற்ற மாதிரி தாங்க வச்சுக்கணும். ஆல் த ட்ரீட்மெண்ட் ஹாஸ் பி இண்டிவிஜுவலைஸ். அவங்கவுங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் சுகர் கண்ட்ரோல் வச்சுப்போம். ஸோ ஒரு 55 வயசு மேலே இருக்கிறவங்களுக்கு வெறும் வயிறு சக்கரை வந்து 80லேருந்து 130 வரைக்கும் இருக்கலாம். சாப்பிட்ட பிறகு உணவு உட்கொள்ளும் போது 100லேருந்து 180 வரைக்கும் இருக்கலாம். ஸோ ரொம்ப துரிதமாக சுகர் குறையும் போது என்ன ஆகுனா அவங்களுக்கு இந்த மாதிரி படப்படப்பு, தலை சுத்தல், வேர்த்து போகிறதெல்லாம் இருக்கும். நீங்கள் ரொம்ப கரெக்டாக தான் பண்ணியிருக்கீங்க. இசிஜி அதெல்லாம் பார்த்துருக்கீங்க, எல்லாம் கரெக்டு. பட் இது லோ சுகரோட அறிகுறி மாதிரி இருக்கனால நீங்கள் உங்கள் மருத்துவரை ஆலோசனை பண்ணி மாத்திரையோட அளவு குறைக்கணும். எப்போவுமே மாத்திரைக்குள்ள நிறுத்தவே கூடாதுங்கம்மா. மாத்திரையோட அளவு குறைச்சிட்டு உணவு நேரத்துக்கு சாப்பிட்ணும். அண்ட் இந்த வாட்டின் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே குறிப்பாக பெண்களுக்கு எலும்பெல்லாம், கழுத்து எலும்பெல்லாம் தேஞ்சு போயிடும். ஸோ அதனால் இந்த தலை சுத்தலெல்லாம் வரும். எலும்பு சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதனால் அந்த வாட்டின் மாத்திரை எல்லாம் எடுத்துக்கலாம். அவங்களுக்கு வந்து தைரியம் சொல்லுங்கள். பெருசாக ஒன்றும் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. மருந்து மாத்திரை கொஞ்சம் கண்டிப்பாக பயப்பட வேணாம் சொல்லுங்கள். மருந்து மாத்திரை கரெக்டாக எடுத்து அவங்களுக்கான ஆரோக்கிய உணவு அப்பப்போ கொஞ்சம் அந்த நார்மல் டயபெட்டிக் டயட் கொடுத்தா எல்லாம் சரியாயிடும். நைட் வரைக்குமே எனக்கு இன்னைக்கு காலையில் இப்போ ஃபோன் பண்ணி எனக்கு நேரத்தே உயிர் போகிற மாதிரி எல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம். அந்த மாதிரி லோ சுகர் டவுட் இருந்தனா இந்த பேரிச்சம்பழம் 2 சாப்பிடலாம், இல்லை கல்கண்டு எடுத்துக்கலாம், இல்லை பாலில் சக்கரை போட்டு 1 ஸ்பூன் போட்டு எடுத்துக்கலாம், அல்லது ஆரஞ்சு ஜூஸ் மாதிரி குடிச்சிக்கிட்டு உங்கள் நியர்பை மருத்துவரை பார்த்து மாத்திரை குறைச்சிட்டு கரெக்டாக சாப்பிட்டா சரியாயிடும். டெய்லி போடக்கூடாதுல்ல மேடம்? சுகர் தூக்க மாத்திரை பழக்கம் வேண்டாம். வெட்டின் போடலாம், வாட்டின் போடலாம், கெடுதி இல்லைங்கம்மா. நன்றிம்மா. நன்றி. அது ஏன் டாக்டர் வந்து எனக்கு தெரியாமல் தான் கேட்குறேன். நீங்கள் பாலில் சக்கரை போட்டு சாப்பிடுங்க அதெல்லாம் சொல்லணும். சும்மா ஒரு குலாப் ஜாமுன் எடுத்து கொடுத்து சாப்பிடுன்னு சொல்லுங்களேன். சார் குலாப் ஜாமுனில் வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா குலாப் ஜாமுனில் என்ன ஃபேட்டும் இருக்குது. ஸோ ரத்தத்தில் சக்கரை 4 hours இருக்கும். பட் சக்கரை போட்டு சாப்பிட்டா 1 hourல சுகர் நார்மல் ஆகிடும். அதனால தான் நாங்கள் அது சாப்பிடுங்கன்னு சொல்கிறோம். ஓகே. இல்லை எனக்கு குலாப் ஜாமுன் பிடிக்கும், அதனால் கேட்டேன் நான். தாராளமாக கேளுங்க சார். ஓகே. அடுத்த நேயர் லைனில் இருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். வணக்கம், பேசுங்க டாக்டர் கிட்ட. பொன்னேரி ஜெகண்டையிலேருந்து பேசுகிறேன். வணக்கங்க சாரி மேம். இப்போ பார்த்தீங்கன்னா 32லலாம் சுகர் வந்துடுது இப்போ. ஆமாங்க. ஆமாம். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு வாட்டி மாத்திரை போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கடைசி வரைக்கும் மாத்திரை போட்டே ஆகணுமா மேம்? நல்ல கேள்வி இது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சக்கரை வியாதியெல்லாம் ரிவர்ஸ் பண்ண முடியும். மாத்திரை மருந்துலேருந்து வெளியில் எடுத்துகிட்டு வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், உணவு பழக்க வழக்கங்கள், வாக்கிங் அதிலே கொண்டு வர முடியும். ஆனால் அதுக்குன்னு சில பரிந்துரைகள் இருக்குது. அதாவது சக்கரை வியாதி வந்து 1 வருஷத்துக்குள்ளே இருக்கணும். அவங்களுடைய 3 மாதம் ஆவரேஜ் வந்து பார்த்திங்கன்னா 7க்குள்ளே இருந்தனா மாத்திரை மருந்தெல்லாம் லைஃப் டைம் எடுக்க தேவையில்லை. அவங்க நல்ல உணவு கட்டுப்பாடு, வாக்கிங் எல்லாம் பண்ணிவிட்டு எதனால் அவங்களுக்கு வந்து சுகர் வந்து ப்ரிஸ்பேட் ஆகுதுன்னு வந்து அவங்க தூக்கம் இல்லாமனாலையா, மன உளைச்சல்னாலையான்னு பார்த்து அதுக்கான காரணம் கண்டுபிடிச்சி அதுக்கான கவுன்சிலிங் கொடுத்தா டயபெட்டிஸும் ரிவர்ஸ் பண்ண முடியுங்க. கடைசி வரைக்கும் மாத்திரை போடாமல் இருக்கலாம். சாத்தியம் உண்டு. இப்போ வந்து ட்ரீட்மெண்ட் எல்லாம் வந்துருக்குங்க. ஓகே மேம். அப்புறம் இன்னொரு கொஸ்டின் மேம். சொல்லுங்க. இப்போ சுகர் வந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சாப்பிடணுன்றாங்க. இப்போ ஃபங்க்ஷனுக்குலாம் போயிடுறாங்க, பிரியாணி கடையில் ஃபுல் கட்டிடுறாங்க அந்த டைம்லாம். இல்லை அது வந்து எப்பயோ ஒரு நாள் சீட் டேன்னு சொல்லுவோம், எப்பயோ ஒரு நாள் எடுத்துக்கலாம். பட் பொதுவாகவே நாங்கள் வந்து டயட் வந்து ஒருத்தர் உடம்புக்கு ஏற்ற மாதிரி, வயசுக்கு ஏற்ற மாதிரி தாங்க சொல்லுவோம். கொஞ்சம் சாப்பிட்ணுன்னா அப்போ வந்து அவங்க வேலையே செய்யலை, 60-65 வயசு மேலே இருக்கிறவங்க ஜஸ்ட் ரெஸ்ட்டில் தான் இருப்பாங்கன்னா அவங்க ஒரு 2 இட்லி ப்ளஸ் கூட ப்ரோட்டீன், ஒரு அவிச்ச முட்டை அந்த மாதிரி எடுத்துக்கலாம். பட் வேலை செய்கிறாங்க, அவங்க ஒர்க்கிங் ஷெட்யூல் நல்லா இருக்குது அப்படின்னா ரொம்ப 2 இட்லி 3 இட்லி எல்லாம் சாப்பிட்டா பத்தாது. பட் புரத சத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். புரத சத்தை இன்க்ரீஸ் பண்ணி மாவு சத்தை குறைச்சி நம்ம எடுத்தோம்னா
தாராளமாக சாப்பிட்லாம். 3 இட்லி 4 இட்லி இல்லை சப்பாத்தி அந்த மாதிரி சாப்பிட்ணும். முக்கியமாக நான் இந்த பதிவில் சொல்ல வேண்டியது வந்து தேங்காய் சட்னி மட்டும் சாப்பிடாதீங்க. இட்லி ஒரு அருமையான உணவு. நிறைய பேர் இட்லியை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இட்லியில் ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ உளுத்தம் பருப்பு இருக்குது, நம்ம ஃபெனுக்ரீக் வெந்தயம் சேர்க்குறோம். இட்லி ஒரு அருமையான உணவு. இட்லினால பிரச்சனை இல்லைங்க, பார்ட்னர் இஸ் அ ப்ராப்ளம். இட்லி கூட எடுத்துக்கிற சைட் டிஷ் தான் பிரச்சனை. ஸோ தேங்காய் சட்னி வேர்க்கடலை சட்னி இல்லாமல் சாம்பார் வெங்காய சட்னி டொமேட்டோ சட்னி சாப்பிட்லாம், தாராளமாக சாப்பிட்லாம். அவங்கவுங்க எடை அவங்க செய்கிற ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பொறுத்து தாங்க டயட் சொல்லுவோம். நன்றிங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ மேம். நன்றி. அவருக்கு வந்து இந்த பிரியாணி சாப்பிட்டாங்க தன்னை விட்டுட்டுன்ற ரொம்ப வருத்தத்தில் தான் இவ்வளோ சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் நான். பட் இருந்தாலும் நேர்களே உங்ககிட்ட நான் என்ன சொல்லிக்கிறேன், முதல்ல ஆரம்பத்தில் நான் என்ன சொன்னேன்னா, டாக்டர் ஜலஜா மேடம் அவங்க வந்து வளர் இளம் பருவத்தினர், அதாவது டீனேஜர்ஸ் அண்ட் பெண்கள், இவங்க 2 பேருக்கு இந்த சர்க்கரை வியாதி, இந்த நீரிழிவு நோய் எதனால் வருது, என்னென்ன பண்ணலாம் என்னென்ன பண்ணக்கூடாது இப்படின்ற விஷயங்களெல்லாம் சொல்கிறதுக்காக தான் அவங்க வந்து அவங்கள நம்ம ஸ்டூடியோவில் கூப்பிட்ருக்கோம். நம்ம வந்து பொதுவாக ஒரு வாரமாகவே எல்லா மருத்துவர்கள்கிட்டையும் நம்ம வந்து இந்த கேள்விகள்லாம் கேட்டிருக்கோம். நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரியான கேள்விகள் பெண்களுக்கு வளர் இளம் பருவத்தினருக்கு ஆன கேள்விகளை வந்து கேட்டிங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் இந்த நிகழ்ச்சி அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். அடுத்த ஒருத்தர் லைனில் இருக்கார், அவர்கிட்ட பேசலாம். வணக்கம், இது ஹலோ டாக்டர். டாக்டர் கிட்ட பேசுங்க, லைனில் இருக்கீங்க. கட் பண்ணிடுங்கம்மா, அவங்களுக்கு வரல. ஓகே டாக்டர், நீங்கள் இப்போ சொல்லுங்கள் சார். இந்த ஒரு குறிப்பிட்ட ஏஜ் குரூப்புக்கு தான் வரும் ஒவ்வொரு வியாதி அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ வயசாகிடுச்சுன்னா வந்துட்டு சில வியாதிகள், குழந்தைகளுக்கு சில தொண்டை சம்பந்தமான வியாதிகள் இப்படிலாம் இருக்குது. இந்த எல்லா வியாதிகளுக்கும் எல்லா ஏஜ் குரூப்ஸ்க்கும் இருக்கிற மாதிரியான இந்த டயபெட்டிஸ்க்கு தடுப்பு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா? வேக்சினேஷன் அந்த மாதிரி? வேக்சினேஷன் கிடையாதுங்க. டயபிட்டிஸ்க்கு தடுக்கக்கூடியது வந்து இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ்க்கு தான் வேக்சினேஷன். இது வந்து மெட்டபாலிக் டிசீஸ், நம்ம உடலில் ஏற்படுற ஒரு எண்டோக்ரைன் சுரபி பிரச்சனால வரனாலே இதுக்கு தடுப்பூசி எல்லாம் கிடையாது. பட் லைஃப் ஸ்டைல் மாடிஃபை பண்ணலாம். ஒரு தடுப்பூசி எந்த அளவு வேலை செய்யுமோ, நம்ம வந்து நேரத்துக்கு கரெக்டாக சாப்பிட்ணும், ரெகுலராக வாக்கிங் பண்ணணும். ஸோ நம்ம மைண்டு எவ்வளோ ரிலாக்ஸ் பண்ணணுமோ ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். நைட்டு ஒரு 11 மணிலேருந்து ஒரு 6 மணி வரைக்கும் தூங்கணும். ஸோ இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் மாடிஃபை பண்ணிவிட்டு நம்ம வந்து 6 மாதமோ இல்லை வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ சுகர் செக்கப் இருக்கா, ஈவன் 25 வயசுலேருந்தே இப்போ செக்கப் பண்ண சொல்கிறோம். குடும்பத்தில் டயபெட்டிஸ் இருந்ததுன்னா நம்ம சிம்டம் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். ஏன்னா இந்த நிகழ்ச்சியோட ஆரம்பத்திலே சொன்னோம், 50% பேருக்கு தனக்கு டயபெட்டிஸ் இருக்குன்னே தெரியாது. அதனால் பரம்பரையில் நிறைய பேர் குடும்பத்தில் ஒரு 2-3 பேருக்கு மேலே இருந்தாலோ, இல்லை ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் லைக் ஓவர் வெயிட்டு ஒபிசிட்டி இருந்தாலோ, இல்லை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஜாப், இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க இல்லை நைட் ஷிஃப்ட் பண்ணுறவங்க, பிபிஓ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு, ஸோ நீங்கள் 25 வயசுலேயே HbA1cன்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. அது பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு டயபிட்டிஸ் வர தன்மை இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிட்டா ஆரம்பத்துலேருந்தே லைஃப் ஸ்டைல் மாடிஃபை பண்ணால் இந்த டைப் 2 டயபிட்டிஸ் வராமல் தடுக்க முடியும். கண்டிப்பாக இட்ஸ் பாசிபிள். இப்போ சொல்லுங்கள், இந்த வளர் இளம் பருவத்தினர், அதாவது குழந்தைகளுக்கு டயபெட்டிஸ் வருதுன்னு காலையில் ஒரு டயபெட்டிஸ் ஸ்பெஷலிஸ்ட் வந்து சொன்னார், இந்த மாதிரி இதெல்லாம் குழந்தைகளுக்கு வரும்னு சொல்லிட்டு. இப்போ இந்த டீனேஜர்ஸ்க்கு நீங்கள் சொல்லுங்களேன், அவங்களுக்கு டயபெட்டிஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ இருக்குது? அது வந்ததுன்னா அவங்க என்ன பண்ணணும்? ஏன்னா அவங்க தான் ரொம்ப மோஸ்ட் வல்னரபிள் பார்ட் ஆஃப் சொசைட்டி. அவங்க வந்து எங்கே வேணாலும் போவாங்க, ஜாலியாக சுற்றுவாங்க, கிடைச்சதை சாப்பிடுவாங்க, ஒரு ஃப்ரீயாக சுற்றக்கூடிய மக்கள். அவங்களுக்குன்னு சொல்லி நம்ம சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது இல்லையா, என்ன பண்ணக்கூடாது அப்படின்றத, அதை நீங்கள் சொல்லுங்களேன். ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீனேஜ் டயபிட்டிஸ்க்கு வந்து ஒன் ஆஃப் த முக்கியமான காரணம் வந்து ரிஸ்க் ஃபேக்டர் வந்து பரம்பரை குடும்பத்தில் அப்பா அம்மாவுக்கு இருந்தனா அவங்க கொஞ்சம் ஆரம்பத்துலேருந்தே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்ன கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா, ஜங்க் ஃபுட்ஸ் அதிகம் சாப்பிட வேண்டாம். ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி அந்த வயசில் எல்லாமே சாப்பிடணுன்னு தான் தோணும், ஆனால் ஜங்க் ஃபுட்ஸ் வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். ஜங்க் ஃபுட்ஸ்னால் இதில் வந்து அதிக இனிப்பு, அதிக சால்ட்டு, அதிக மெய்தா, இந்த பீஸா, பர்கர், அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், அந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணணும். ஏரியேட்டட் கூல்ட்ரிங்க்ஸ், கம்பெனி பேர் சொல்ல முடியாது, அந்த மாதிரி ஏரியேட்டட் கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். ஸோ இதே வந்து ஒன்று முக்கியம். 2வது கொஞ்சம் நார்ச்சத்து உள்ள பொருட்கள் எடுத்துக்கணும். ஸோ கண்டிப்பாக சாப்பாட்டில் டெய்லி ஒரு பழம் சாப்பிடணும். அது ஆப்பிள் இல்லை நம்ம ஊர் கொய்யா,
பேரிக்காய், பப்பாயா அந்த மாதிரி நார்ச்சத்துள்ள பழங்கள் கண்டிப்பாக ஒரு பழம் வந்து உணவில் சேர்த்துக்கணும். மார்னிங்கில் நேரத்துக்கு சாப்பிட்ணும். நிறைய அந்த டீனேஜ் பீப்புள் வந்து ஸ்கூலுக்கோ காலேஜ் அது மாதிரி போகும்போது பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டு போகிறாங்க. ஸ்கிப்பிங் ஆஃப் பிரேக்ஃபாஸ்ட்டாக ஒரு முக்கியமான காரணம் டீனேஜில் டயபெட்டிஸ் வர்றதுக்கு. ஸோ அந்த ஏன்னா இயற்கையிலே வந்து பார்த்திங்கன்னா ஃபிசியாலஜி பார்த்தோம்னா காத்தால 7லேருந்து 9 நம்ம உடம்புல வந்து இன்டெஸ்டைனில் சுரப்பிகள் நல்லா சுரக்குது, செக்ரீஷன் நல்லா இருக்குது, கணியம் கூட அந்த சமயத்தில் நல்லா வேலை செய்யுது. ஸோ இந்த நேரத்தில் நம்ம உணவை எடுத்துக்கொள்ளும் போது நல்லா ஜீரணமாகும். இன்சுலினும் வந்து கரெக்டான அளவு சுரக்கிறதுனால உங்களுக்கு சுகரும் கண்ட்ரோலுக்கு வர ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது. நிறைய பேர் பிரஞ்ச் போயிடுறாங்க, டைரெக்டாக லஞ்சுக்கு வந்து போயிடுறாங்க. அது அவாய்ட் பண்ணணும். ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள், நேரத்துக்கு சாப்பிடுங்க. 3வது வந்து மன உளைச்சலை கொஞ்சம் குறைச்சிக்கணும். ஸோ வந்து ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. சின்ன சின்ன விஷயத்துக்கு நிறைய பேர் கூகுள் போய் உடனே ஒரு சர்ச் பண்ணி அதில் தலைவலினா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட கேன்சர் வரைக்கும் காமிக்கும். ஸோ அதிக மன உளைச்சல், ஆஃப் நாலேஜ் அவாய்ட் பண்ண உங்கள் மருத்துவர் அணுகி உங்கள் சந்தேகங்களை வந்து தீர்த்துக்கலாம். இல்லை வீட்டில் பெரியவங்க இருந்தால் அவங்கக்கிட்டேயும் நீங்கள் ஆலோசனை வாங்கலாம். தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்களை வந்து ஒதுக்கணும். நான் என்னோடய பேஷண்ட்டுக்கு சொல்கிறது 3A வந்து லைஃப்பில் ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட் A வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். லாட் ஆஃப் யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இந்த கம்பேரிஷன் இருக்குது, பாடி ஷேமிங், இந்த கம்பேரிஷன் இருக்குது. நான் வெயிட் ஜாஸ்தியாக இருக்கேன், இல்லை நான் ஒல்லியாக இருக்கேன். ஸோ அக்செப்ட் வாட் யூ ஆர். ஃபஸ்ட் A வந்து அக்செப்டன்ஸு. 2வது வந்து அடாப்ட் பண்ணிக்கணும். சரி, இந்த மாதிரி ரிஸ்க் ஃபேக்டருக்கு போது உங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் மாற்றிக்கோங்க. கொஞ்சம் நேரத்துக்கு சாப்பிடுங்க, வாக்கிங் பண்ணுங்கள், செல்ஃபோன் பேசுங்க, பேசிகிட்டே கூட நடங்க. ஸோ என்னெல்லாம் பாசிபிளாக உங்கள் உடம்பை நீங்கள் ஆக்டிவாக வச்சுக்கணுமோ, நீங்கள் ஜிம்மு போய் தான் பண்ணணும்னு இல்லை, என்னெல்லாம் பாசிபிளோ. நீங்கள் இப்போ ஸ்கூட்டியில் போகிறாங்க, நிறைய பேர் பார்க்குறேன், எங்கே போகணுமோ அதுக்கு ஒரு ஸ்டாப்பிங் முன்னாடி நிறுத்திட்டு அங்கேருந்து நடந்து போங்க. இது வந்து ஃபோர்ஸ்ட் வாக்கிங். ஸோ இன்க்ரீஸ் யுவர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. கொஞ்சம் ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள், நேரத்துக்கு சாப்பிடுங்க, தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க வேண்டாம். 3வது தூங்குங்க. தயவு செஞ்சு நேரத்துக்கு தூங்குங்க. அதிக செல்ஃபோன் யூஸ் பண்ணுறதை தவிருங்க. இதெல்லாம் பண்ணாலே டீனேஜ் பீப்புளுக்கு வந்து கண்டிப்பாக டயபெட்டிஸ் இன்சிடென்ட்ஸ் கம்மியாயிடும். லாஸ்ட் பட் த லீஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய டீனேஜ் பீப்புளுக்கு இந்த பாலிசிஸ்டிக் ஓவரி ப்ராப்ளம் நல்லா இருக்குது. இந்த இதில் வந்து இந்த ஓவரியில் நீர்க்கட்டிகள் இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து மென்சஸ் வந்து இரெகுலராக வரும். 45 days 60 daysக்கு ஒரு வாட்டி வரும். அந்த மாதிரி வந்தாலோ, தொப்பை பகுதியில் அதிகமாக பருமன் விழுந்திருந்தாலோ, இல்லை ஹேர்லுக்கு மீசை தாடி மாதிரியெல்லாம் உடனே மருத்துவர் அன்னைக்கு அதுக்கான லைஃப் ஸ்டைல் மாடிஃபை பண்ணி தேவைப்பட்டால் அதுக்குன்னு சில மாத்திரைகள் இருக்குது. அந்த மாத்திரைகள் போட்டிங்கன்னா பாலிசிஸ்டிக் ஓவரி சரியானாலே டயபெட்டிஸ்குள்ளே போகாமல் தடுக்க முடியும். கேட்டிங்களா இளைஞர்களே? நமக்கு வந்துட்டு ரொம்ப தேவையான ஒரு விஷயத்தை வந்து டாக்டர் ரொம்ப சிம்பிளான ஒரு லாங்குவேஜில் சொன்னாங்க. அதை வந்துட்டு கட்டாயம் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம் அப்படிங்கிறது எங்கள் எல்லாருடைய கருத்தும் கூட. இப்போ ஒருத்தர் நேர் லைனில் இருக்கார், அவர்கிட்ட பேசலாம். வணக்கம், இது ஹலோ டாக்டர். டாக்டர்கிட்ட பேசுங்க. வணக்கங்க, பேசுங்க, லைனில் இருக்கீங்க. சொல்லுங்கள். ஹலோ டாக்டர். வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்க. சொல்லிட்டு இருக்கீங்க குழந்தைங்களுக்கு அந்த கணையம் ஒர்க் பண்ணலன்னா அதுக்கு சிம்டம்ஸ் ஏதாவது வருங்களா? அது எப்படி தெரிஞ்சுக்கிறது மேம்? கண்டிப்பாங்க. அதாவது குழந்தைங்களுக்கு வந்து சுகர் பிரச்சனை வந்திருக்கா நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, குழந்தைங்க அடிக்கடி சிறுநீர் கழிப்பாங்க. ஸோ ஈவன் சம்டைம்ஸ் பெட் வெட்டிங் கூட, பெட்லேயே வந்து கூட யூரின் வந்து போயிடுவாங்க. ஸோ அந்த யூரினில் வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் எறும்பெல்லாம் தேடி வரும். ஸோ வந்து அப்படின்னா அது ரொம்ப சுகர் யூரின்னு அர்த்தம். ஸோ அடிக்கடி சிறுநீர் கழிப்பாங்க, பெட் வெட்டிங் ஆகும். 3வது வந்து நல்லா சாப்பிட்டா கூட வெயிட் போட மாட்டாங்க. அவங்க எடுத்துக்கிற ஆகாரம் நல்லா இருக்கும், பட் வெயிட் கெயினே வந்து ஆகாது. நிறைய பேர் வரும் போன் வெயிட்னு சில பேரண்ட்ஸ் ஏமாந்துடுறாங்க. அப்படி கிடையாது. பாப்பா நல்லா சாப்பிட்டா அவங்க வெயிட் போடலைன்னு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணணும். ஸோ அதிக வெயிட் போட மாட்டாங்க, நல்லா சாப்பிட்டோம், அதிகமாக சிறுநீர் கழிப்பாங்க, பசி ரொம்ப எடுத்துகிட்டே இருக்கும், சாப்பிட்டு கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அழுவாங்க, பசி இருந்துகிட்டே இருக்கும். ப்ளஸ் வந்து முன்ன மாதிரி விளையாட மாட்டாங்க. இந்த நல்லா விளையாடிட்டு இருந்த குழந்தை வந்து ஒரு மாதிரி சோர்வாக அதிக விளையாட்டு, ஏன்னா அதுக்கு வந்து உடல் சோர்வு இருக்கும். குழந்தைங்களால சில சமயம் வெளியில் கரெக்டாக தனக்கு என்ன தோணுதுன்னு சொல்ல தெரியாது. ஸோ நல்லா விளையாடிட்டு இருக்கிற குழந்தை சரியாக விளையாடல, ஒரு சோர்வாக இருக்குது. பெண் குழந்தைங்கள இருந்தோன்னா அந்த யூரின் போகிற இடத்துல ஒரு மாதிரி அரிப்பு இருக்குதுன்னு அதெல்லாம் சொன்னோன்னா உடனே வந்து சுகர் டாக்டர் வந்து பார்க்கணுமா. அது பெரியவங்களுக்கு இருக்க மாதிரியே குழந்தைங்களுக்கு கிட்டத்தட்ட அதே மாதிரி தான்மா. சொல்ல தெரியாது இல்லைங்களா? ஆமாங்க, அதனால தான் நம்ம அப்சர்வ் பண்ணணும் இந்த மாதிரி. ஓகே ஓகேங்க மேம், அருமையா சொல்லிட்டு இருக்கீங்க. நன்றிங்க. நிகழ்ச்சி அருமை, கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் எளிமையான. தேங்க்யூம்மா.
ஆக்சுவலாக வந்து இவங்க கேட்டது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஏன்னா நான் இதை வச்சுட்டு இருந்தேன் என்னுடைய கொஸ்டின் லிஸ்ட்டில். அதாவது சின்ன சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் வந்து டயபெட்டிஸ் வந்ததுன்னா அதுங்களுக்கு வாய் திறந்து சொல்ல முடியாது. எப்படி நீங்கள் வந்து அதை டயக்னோஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. இப்போ கூட நீங்கள் அதுக்கு ஒன்ஸ் அகைன் இன்னொரு தடவை சொல்லலாம். கண்டிப்பாங்க, சந்தோஷம். ஹெல்த் எஜுகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். டயபெட்டிஸ் இருக்குது. அதாவது சின்ன பாப்பாங்க பார்த்தீங்கன்னா அடிக்கடி சிறுநீர் அதிகமாக கழிப்பாங்க. சில குழந்தைங்க இது வரைக்கும் பெட்லலாம் யூரின் போக மாட்டாங்க, ஆனால் பெட்டில் வந்து யூரின் போக ஆரம்பிப்பேன். பெட் வெட்டிங்கன்னு சொல்லுவோம். பெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எறும்பெல்லாம் வர ஆரம்பிக்கும். அப்படின்னா யூரினில் வந்து அதிகமாக சர்க்கரை வருது. நார்மலாக யூரினில் சுகர் வரக்கூடாது. ஸோ அந்த யூரினை நோக்கி சர்க்கரை எறும்பெல்லாம் வருதுன்னா சர்க்கரை இருக்குன்னு அர்த்தம். ரெண்டாவது, குழந்தைங்க நல்லா சாப்பிடுங்க, ஆனால் வெயிட்டே போடாது. டாக்டர்கிட்ட போகும்போது வெயிட் கெயினே இல்லைன்னு சொல்லுவாங்க, பட் நல்லா தான் ஆகாரம் எடுத்துப்பாங்க. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா பசி, சாப்பிட்டு கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் பசிக்கணும். சின்ன குழந்தைங்களா இருந்ததுன்னா பால் குடித்தோன்னா திருப்பி கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அழும் பாலுக்கு. ஸோ ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபீட்ஸ், நார்மலாக ஒரு பிரெஸ்ட் ஃபீடிங் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு ஒரு வாட்டி தரணும்னு சொல்லுவோம், 2 to 3 hours. பட் இந்த பேபி பார்த்திங்கன்னா ஒரு 1/2 an hourக்கெல்லாம் திருப்பி அழுதுகிட்டே இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு அதிக பசி, அதிக சிறுநீர் கழித்தல் அண்ட் ரொம்ப சோர்வாக இருக்கும். நல்லா விளையாடுற குழந்தை, ஸ்கூல் விட்டு வந்து நல்லா விளையாடுற குழந்தை ஒரு சோர்வாக இருந்தாலும், பெண் குழந்தைகள் வந்து அந்த யூரின் வர இடத்துல ஒரு அரிக்கு இச்சிங் இருக்கும், அது சொல்ல தெரியாது. ஸோ அந்த மாதிரி இருந்தால் தாய்மார்கள் அதை கவனித்து அது பண்ணணும். இந்த கேள்வியில் ஒரு முக்கியமானதும் நான் சொல்ல நினைக்கிறேன். அதாவது ஏற்கனவே சுகர் இருக்குது, டைப் அண்ட் டயபெட்டிக் இருக்குதுன்னு தெரிஞ்சவங்களோ அல்லது எந்த குழந்தையோ அதிகமாக வயிறு வலிக்குது, வாந்தி ரொம்ப எடுக்குது, நீர் சத்து டீஹைட்ரேஷன் ரொம்ப இருக்குன்னா இது அதிக சுகரோட அறிகுறியாக கூட இருக்கலாம். உடனே மருத்துவரை வந்து பார்த்து அதுக்கான வைத்தியம் பண்ணால் அந்த குழந்தையை காப்பாற்றலாம். ஓகே டாக்டர், இன்னொருத்தர் லைனில் இருக்கிறாங்க, ஒரு நேரம் அவங்கக்கிட்ட பேசலாம். வணக்கம். கட் ஆயிடுச்சு இல்லையா? இன்னொருத்தர் இருக்காரா? அவர்கிட்ட கொடுங்க. வணக்கம், இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. டாக்டர்கிட்ட பேசுங்க. சார் வணக்கம் மேடம். வணக்கம் சார். எனக்கு ஏஜ் 62ஆவது. 2001 சுகர் இருக்குமா? சரிங்க. ஏற்கனவே இன்சுலின் போட்டிருந்தேன், அதெல்லாம் நிறுத்த சொல்லிட்டாங்க. இப்போ சுகர் கம்மியாக இருக்குது, வேண்டாங்க, வெறும் டேப்லெட் போடுங்கன்னு சொல்லிட்டாங்க. மெட்டோஃபார்மினும் பிபியும் இருக்குது, அதுக்கும் மாத்திரை போடுறேன். சரிங்க. இது போல் இருக்குது. அப்புறம் வந்து கொலஸ்ட்ரால் மாத்திரையும் போடுறோமா? கண்டிப்பாக போடுறோம். கால் பாதத்தில் எரிச்சல் இருக்குமா? அதுக்கு பிரிக்காப்ளின்னு ஒரு மாத்திரை வந்து இந்த நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் எம்இ டயபெட்டிஸ் ஹாஸ்பிட்டலில், அது நல்ல மாத்திரை தான். அது கூட வந்து B12 டேப்லெட்டும் சேர்த்து எடுத்துக்கணும். நீங்கள் சொல்கிறது வந்து உங்களுக்கு லாங் ஸ்டாண்டிங் டயபெட்டிஸ் 2001 இது 2024னால லாங் ஸ்டாண்டிங் டயபெட்டிஸ் இருக்கும்போது உங்களுக்கு சர்க்கரை வந்து காலில் நோக்கி நரம்பை நோக்கி போகும். ஸோ பாதத்தில் வந்து சர்க்கரை போகும்போது உங்களுக்கு அந்த மாதிரி கால் எரிச்சல் அந்த மாதிரி எல்லாம் வரும். ஸோ இதுக்கு வந்து பெருசாக பயப்பட வேண்டாம். டெய்லி நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாத்திரத்தில் ஒரு பேஷனில் கொஞ்சம் வெந்நீர் வச்சுக்கிட்டு கொஞ்சம் கல் உப்பு போட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு பாதத்தை ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் முக்கி வச்சு கால் விரல்கள் அசைவு கொடுங்க. ஸோ ரத்த ஓட்டம் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அதுக்கப்புறம் காலை நல்லா துவட்டிட்டு அதுக்கான க்ரீம்ஸ் இருக்குது, இந்த சில க்ரீம்ஸ் இருக்குது, அந்த டயஃபுட் அந்த மாதிரி சில க்ரீம் வந்து பாதத்துக்கு வந்து தடவுனிங்கன்னா காலில் இருக்கிற சர்க்கரையை அது உறிஞ்சி எடுத்துரும். ஸோ கால் பராமரிப்பு பண்ணிவிட்டு நீங்கள் சொல்கிற அந்த மாத்திரை கூட B12ன்னு ஒன்று இருக்குது, கூட சேர்த்து போட்டிங்கன்னா இந்த எரிச்சல் எல்லாம் குறையுங்க. ரொம்ப எரிச்சல் இருந்ததுன்னா ஐஸ் வாட்டர் எடுத்து என்னங்க B12 ப்ரிகாப்ளின் எம்னு வரும். ஸோ அந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக பெட்டராக இருக்கும். இல்லை பக்கத்தில் டாக்டர் இருந்தால் கூட B12 B1 B6 B12 சத்தூசி போட்டால் கூட கொஞ்சம் பெட்டர் ஆகுங்க. காலப்போக்கில் இது சரியாயிடும். அந்த கல்லுப்பு வச்சு ஒரு 5 நிமிஷம் வச்சிருந்துட்டு ஆமாம் கிரீம் சொன்னீங்களா? அது பேர் சொன்னீங்கன்னா டயாஃபுட் எஸ்பி. என்னம்மா? டயாஃபுட் எஸ்பி. டயாஃபுட் நீங்கள் மருத்துவர் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. டயாஃபுட் எஸ்பி 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 எஸ்பி. ஓகே ஓகே ரைட். நன்றிங்க. அது தடவணுமா? ஆமாங்க, தடவணும். தடவிட்டு ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு தொடச்சிடலாம். ஓ சரிம்மா, வெரி தேங்க்யூம்மா. நன்றிங்க. நேர்களே, திரும்பவும் நம்ம சொல்கிறோம், நம்ம வந்து இது பெண்களுக்கும் டீனேஜர்ஸ்க்குமான கேள்விகளை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காகன்னு சொல்லிட்டுன்னு பெண்ணேயர்கள் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் நல்ல முன் வந்து கொஞ்சம் கால் பண்ணி பேசுனீங்கன்னா உங்களுக்கும் வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மேடம், இப்போ நம்ம வந்துட்டு வளர் இளம் பருவத்தினர் டீனேஜர்ஸ் பற்றி நம்ம கொஞ்சம் இப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அப்படியே கொஞ்சம் நகர்ந்து நம்ம லைஃபுடைய ரொம்ப முக்கியமான ஒரு அங்கத்தினராக இருக்கக்கூடிய பெண்கள்,
இவங்க வந்துட்டு இந்திய பெண்கள் அதுவும் முக்கியமாக என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்துட்டு அவங்களோட பொறுப்புகள் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அது. நம்ம குடும்பத்தில் வந்துட்டு என்னென்னவோ பொறுப்புகள் இருக்குது. அவங்க சரியாக சாப்பிட்றாங்களா சரியாக தூங்குறாங்களா அப்படின்னு பார்க்குறதுக்கு கூட மக்களுக்கு வந்துட்டு வீட்டு மக்களுக்கு தெரியுதா டைம் இருக்குதா இல்லையான்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியல. அப்படி இருக்கக்கூடியவங்க தன்னைத்தானே பார்த்துக்கணும்னா இந்த மாதிரி டயபெட்டிஸ்லாம் வராமல் என்ன பண்ணணும்? ஸோ அது நல்ல அருமையான கேள்வி. பட் இதில் வந்து நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, எல்லா உயிர்களும் சமமானது. ஆணும் சரி பெண்ணும் சரி ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் தாங்க. ஹெல்த் இஸ் வெல்த். ஸோ இது வந்து பெண்கள் வந்து பொதுவாக வந்து நானும் ஒரு பெண் தான். ஸோ பொதுவாக எனக்கு நிறைய பெண் பேஷண்ட்ஸ் தான் நிறையா. அவங்க வந்து பொதுவாக சொல்கிறது வந்து எங்கள் ஹஸ்பண்டுக்கு தருவோம், குழந்தைக்கு தருவோம், அப்புறம் தான் நாங்கள் கடைசியாக மிச்சம் மீதி சாப்பிடுவோம். சில சமயம் பாலில் பத்தலைனா குடிக்க மாட்டோம். இந்த மாதிரி நான் எல்லாருக்கும் என்ன சொல்லணும்னா, உங்களை நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டியா அவங்கள நீங்கள் இன்னும் நல்லா பார்த்துக்கலாம். ஸோ அது நீங்கள் செல்ஃப் ப்ரையர்டைஸ் பண்ணிக்கோங்க. இது செல்ஃபிஷ்னஸில் நிறைய பேர் இது சுயநலம்னு நினச்சிக்கிறாங்க. கிடையாது. தன்னோட உடம்பை தான் பார்த்துக்கணும். ஏன்னா பெண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த உடம்புல ஹார்மோன் பயாலஜிக்கல் வேரியேஷன் உண்டு. ஆணுக்கு அது கிடையாது. பெண்ணுக்கு பார்த்திங்கன்னா வயசுக்கு வரும்போது சில ஹார்மோன் சேஞ்சஸ்னால டயபிட்டிஸ் வர ரிஸ்க் உண்டு. திருப்பி கர்ப்ப காலம் ப்ரெக்னென்சி அப்போ நஞ்சுக்கொடி பிளாசண்டா ஃபார்ம் ஆகும்போது அதனால் ஜெஸ்டேஷன் டயபிட்டிஸ்ன்னு வர்றதுக்கு ஒரு வாய்ப்புகள் உண்டு. இந்த ஜெஸ்டேஷன் டயபிட்டிஸ் கர்ப்ப காலத்தில் வர சுகர் வந்து பின்னால் டைப் 2 டயபிட்டிஸாக மாற வாய்ப்புண்டு. அதே பெண்ணு மென்சஸ் நின்றுட்டு கர்ப்பப்பை சுருங்கி அந்த மென்சஸ் நின்றுட்ட பிறகு ஹார்மோன் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் சப்போர்ட் இல்லாமல் திருப்பி அவங்களுக்கு டயபிட்டிஸ் வர ரிஸ்க் இருக்கிறதுனால ஒரு பெண்ணுடைய வாழ்நாள் முழுக்க டயபிட்டிஸ் வர ரிஸ்க் இருக்குது. ஸோ இந்த ரிஸ்க்கை நம்ம எப்படி தடுத்துக்க முடியும்னா, நீங்கள் மற்றவங்களாம் பார்த்துக்கிட்டு உங்கள் உடமையை நீங்கள் பார்த்துக்கோங்க. உணவு கரெக்டாக சாப்பிடுங்க, நேரத்துக்கு சாப்பிடுங்க. இந்த நேரத்துக்கு உணவு சாப்பிட்டாலே நல்லது. ரெண்டாவது, புரத சத்து வந்து நம்ம இந்தியாவில் குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மியாக வந்து சாப்பிட்றாங்க. புரத சத்து வந்து கண்டிப்பாக நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ மார்னிங் ஏஞ்சோன்னா ஒரு காஃபியோ டீயோ சாப்பிட்டுட்டு ஒரு 2 பிஸ்கெட் இல்லை 2 ரஸ்க்கு சாப்பிட்டுட்டு அப்படியே 11 மணி 12 மணி வரைக்கும் போகிறாங்க. தயவு செஞ்சு மாற்றிக்கோங்க. எல்லா பிஸ்கெட்லாம் மெய்தா உண்டு. ஸோ அந்த பிஸ்கெட்டை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக ஆரோக்கியமான ஒரு பாதாம் பருப்பு நைட்டு ஊற வச்சு இந்த பாதாம் பருப்பு ஊற வச்சு தோலை உரித்து சாப்பிடலாம். அல்லது இந்த இஞ்சி டீ அந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான உணவு நீங்கள் எடுத்துக்கிட்டு உங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட் டைமை ஒரு 8:30லேருந்து 9க்குள்ளே முடிங்க. டயபெட்டிஸ் விட்டு நீங்கள் நகர்ந்து வந்துடலாம். இந்த நேரத்துக்கு சாப்பிடாமல் இருக்கனால நிறைய பெண்கள் வெயிட் வந்து போடுறாங்க. ஏன்னா நேரத்துக்கு சாப்பிடாத போது என்ன ஆகும்னா, உங்கள் லிவர் வந்து கொழுப்பை தயாரிக்கும். அடாப்டேஷன் சொல்லுவோம். இது வந்து ஒரு உடம்பு இயங்கிறதுக்கு உடம்புல அடாப்டேஷன் மெக்கானிசமாக கொழுப்பு உற்பத்தி ஆகும். அந்த கொழுப்புனால தொப்பை பகுதியில் வெயிட் போடும். ஸோ அதனால் பெண்கள் டயபிட்டிஸ் வராமல் தடுக்கணும்னா ஃபஸ்ட்டு நேரத்துக்கு சாப்பிடுங்க, கரெக்டான உணவை சாப்பிடுங்க. இரவில் கண்டிப்பாக பால் 1 டம்ளர் கண்டிப்பாக குடிக்கணும். ஏன்னா கால்சியம் ரொம்ப தேவை. விட்டமின் டி சத்து கம்மியாக இருந்தால் கூட டயபிட்டிஸ் வர வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த விட்டமின் டி வந்து நேச்சுரல் சன்லைட் வந்து படுற மாதிரி பார்த்துக்கோங்க. 3வது வந்து முட்டையில் இருக்கிற மஞ்சள் கருவில் விட்டமின் டி இருக்குது. அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு முக்கியமாக பெண்களுக்கு சொல்ல நினைக்கிறது, ஸ்ட்ரெஸ் வேண்டாம், ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிக்கோங்க. ரொம்ப கவலைகள் கண்டினியூஸாக ஒன்றுத்தையே திருப்பி நினைக்கும் போது ஸ்ட்ரெஸ்னால் உங்கள் உடம்புல இன்சுலின் சுரந்தால் கூட அது வேலை செய்யாமல் டயபெட்டிஸ்குள்ளே தள்ளி விட்டுருது. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் குறைச்சிட்டு நேரத்துக்கு சாப்பிடுங்க. கொஞ்சம் வாக்கிங் பண்ணணும். எல்லா பெண்களும் வாக்கிங் பண்ணணும். காத்தால ஆஃபீஸ்க்கு அனுப்பணும், ஸ்கூலுக்கு அனுப்பணும். முடியலன்னா ஈவினிங் நடங்க. ஈவினிங் 4 to 5க்குள்ளே நடக்கலாம். ஈவினிங்கும் உங்களால் நடக்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக நைட் வாக் பண்ணலாம். நைட்டு இரவு டின்னர் சாப்பிட்டு விட்டு 1 hour கழித்து ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் நடந்தால் கூட போதும். நீங்கள் சக்கரவாதியை விட்டு தள்ளி வந்துடலாம். ஸோ கண்டிப்பாக மனசு இருந்தால் மார்க்கம் உண்டு. என்ன நம்ம பெண்ணையர்கள் எல்லாரும் இதை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக 100% நீங்கள் இதை வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோயற்ற வாழ்வு நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் லைனில் இருக்கிறாரு. அவர்கிட்ட பேசலாமா? வணக்கம், இது ஹலோ டாக்டர். மேடம் கிட்ட பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம் சொல்லுங்கள் மேடம். நாங்கள் சுகர் பேஷண்ட்டு. சொல்லுங்கள் சார். மேடம் நாங்கள் ஒரு 10 வருஷமா நைட்டில் சரியாக தூக்கமே வரல மேடம். சரிங்க. அதனால கூட சுகர் ஏறுங்களா? கண்டிப்பாக ஏறுங்க. நாங்கள் சைக்காட்ரி மாத்திரை சாப்பிட்டுருக்கேன். நைட்டில் மாத்திரை போட்டு தான் தூக்கம் வருது மேடம்.
இல்லை இரவில் உறக்கம் இல்லைனாலும் கண்டிப்பாக சுகர் அதால் ஏறும். நீங்கள் மனநல மருத்துவர், நீங்கள் சைக்காட்ரிக் மெடிசன் சாப்பிட்றனால அவங்கள காண்டாக்ட் பண்ணி இப்போல்லாம் அதுக்குன்னு சில மாத்திரைகள் இருக்குது, இயற்கையான தூக்கம் வர மாதிரியான மாத்திரைகள் இருக்குது. அவர்கிட்ட கேட்டு அந்த மாத்திரைகள் காலேஜில் ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆகிட்டேன் மேடம். அங்கே ரொம்ப ஸ்ட்ரெஸ் அனுபவித்தோம். ம் நைட்டில் தூக்கமே வரல மேம். மாத்திரை போட்டு கூட தூக்கம் வர மாட்டேங்குது. இல்லை அதுதான் இப்போல்லாம் தூக்க மாத்திரையை விட வேறு மாத்திரை மெலோட்டனின் மாதிரி சில மாத்திரைகள் வந்திருக்கு. உங்கள் மருத்துவர்கிட்ட அணுகி கேளுங்க. அது இயற்கையான தூக்கம் வரும். சுகர் டாக்டருங்களா சைக்காட்ரிக் டாக்டர்? இல்லை நான் சுகர் டாக்டர் தான், பட் சைக்காட்ரிக் பற்றியும் ஓரளவு தெரிஞ்சு வச்சுப்போம். ஏன்னா மன உளைச்சல் சக்கரை வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம். நீங்கள் உங்கள் மனநல மருத்துவர்கிட்ட கேட்டிங்கன்னா இயற்கையிலே தூக்கம் வர்றதுக்கான மாத்திரை தருவார். நீங்கள் நல்லா தூங்கினாலே சுகர் குறையுங்க. மேடம் இன்னொரு கொஸ்டின், இப்போ இயற்கை டாக்டர்லாம் இருக்குல்ல, அங்கே போய் பார்க்கலாங்களா? அது இல்லை வேண்டாம், நீங்கள் அது நான் சொல்ல முடியாது. யாரையும் போய் பாருங்கள் இங்கே பாருங்கள் வேண்டாம்னு சொல்ல முடியாது. நீங்கள் உங்கள் மனநல டாக்டரை ஃபஸ்ட்டு கேட்டு இயற்கையிலே தூக்கம் வர்றதுக்கு என்ன பண்ணலான்னு கேளுங்க. அதுக்கான இப்போ நல்ல மாத்திரைகள் வந்திருக்கு, இந்தியாவில் இருக்குது அவைலபிள். இன்னொரு கொஸ்டின் மேடம், இப்போ பையனுக்கு ஒருத்தனுக்கு 35, இன்னொருத்தனுக்கு 32 ஆகுது ஏஜ். சரிங்க. இப்போ சின்ன வயசுலேயே சுகர் வருது. இப்போ அப்பா அம்மாவுக்கு இருந்து எங்கள் ஒய்ஃபுக்கு இருக்குது சுகரு. அப்போ கண்டிப்பாக அவங்க பசங்களுக்கு வர வாய்ப்புகள் அதிகம், வரும்னு சொல்ல வாய்ப்புகள் அதிகம். ஸோ முன்னாடியே இந்த HbA1c இந்த 3 மாதம் ஆவரேஜ் அந்த டெஸ்ட்டு நல்ல லேபில் பண்ணிட்டுக்கோங்க. 6 மாதம் ஒரு வாட்டி செக் பண்ணட்டும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கரெக்டாக சாப்பிடட்டும், ரெகுலராக வாக் பண்ணட்டும். அவன் சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுறான் மேடம். சாஃப்ட்வேர் நைட்டெல்லாம் தூக்க முடியாது அவனுக்கும். அப்போ வர கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது. கொஞ்சம் முன்னாடியே சக்கரை பார்த்துக்க சொல்லுங்கள். ஓகே, நன்றி நேயரே. நீங்கள் வந்து நிறைய கேள்வி கேட்டீங்க. ஒன்று. ரெண்டாவது, நம்ம எல்லா நிகழ்ச்சியிலுமே நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன், இப்போ வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டை வந்து நம்ம கூப்பிட்ருக்கோம். அவங்களுடைய ஆலோசனைகளை வந்துட்டு நம்ம அவங்கக்கிட்டேருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். அப்படி இருக்கும்போது அவங்க பேசும்போது நடுவில் நம்ம பேசலாமா? கூடாதுல்ல, தப்பு தானே? அதனால் அவங்க பேசும்போது கேட்டுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம லைஃப் ஸ்டைலில் மாற்றிப்போம். இதுதான் வந்து சரியான ஒரு விஷயம். அவங்க பாட்டுக்கிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, நல்ல விஷயங்களெல்லாம் எடுத்து சொல்லிகிட்டு இருக்காங்க. நீங்கள் பாட்டுன்னு சம்மந்தம் இல்லாமல் பேசிகிட்டே இருந்தீங்கன்னா எப்படி? இதை நான் இன்றைக்கி காலையில் கூட கேட்டேன் நிகழ்ச்சியில். மறுபடியும் அதே செய்கிறீங்க. தயவுசெய்து செய்யாதீங்க அது மாதிரி. இது நான் கோபத்தோடு சொல்லலை, ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறேன். நம்மளுக்கு நல்ல விஷயங்களை சொல்கிறதுக்காக தான் வானொலி காத்துக்கிட்டு இருக்கு. புரியுதுங்களா? ஓகே, நம்ம ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு நேயர் லைனில் இருக்கார், அவர்கிட்ட பேசலாம். வணக்கம், இது ஹலோ டாக்டர். மேடம் கிட்ட பேசுங்க. ஹலோ. சொல்லுங்கள். வணக்கம், சொல்லுங்கள். வணக்கம் மேடம், நான் அருணாச்சலம் பொறுப்பேட்டுக்கு வந்து பேசுகிறேன். சொல்லுங்கள் சார். எனக்கு ஒரு 10 வருஷமா சுகர் இருக்கு மேடம். சரிங்க. எவ்வளோ மாத்திரை போட்டாலும் குறைய மாட்டேது. 200 அது 210 வரையும் தான் இருக்குது. இல்லை அது ஒரு மாத்திரை மட்டும் இது ஃபோக்கஸ் பண்ண வேணாம். சுகர் உங்களுக்கு கண்ட்ரோல் வரணும்னா ஒரு டேபிளுக்கு 4 கார் மாதிரி. ஒன்று உணவு கட்டுப்பாடு, கொஞ்சம் ரெகுலராக நடக்கணும். 3வது மருந்து மாத்திரைகளை கரெக்டாக நீங்கள் போட்டுட்டு வரணும். எந்த மாத்திரை சாப்பாட்டுக்கு முன்னாடியோ அது சாப்பாட்டுக்கு முன்னாடி, எந்த மாத்திரை சாப்பாட்டுக்கு பின்னாடியோ அந்த மாதிரி போட்டால் தான் அந்த மருந்து நல்லா வேலை செய்யும். 4வது வந்து டென்ஷன் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. டாக்டர் ரெகுலராக பார்த்துட்டு வாங்க. இந்த 4ம் பண்ணால் தான் சுகர் வந்து குறையுங்க. ஒரு மாத்திரையை மட்டும் நம்பிட்டு இருக்க வேண்டாம். சரி மேடம். ஹலோ. சொல்லுங்க. இல்லை மேடம், எனக்கு இந்த சுகருக்கான அறிகுறி நீங்கள் சொல்கிற அறிகுறி எதுவுமே கிடையாது. 50% பேருக்கு எதுவுமே இருக்காதுங்க. கால் வலி, கை வலி எதுவும் கிடையாது. எதுவும் இருக்காது, தெரியாது. ஒன்று உடம்பு மட்டும் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அதுவும் சுகரோட அறிகுறி தான். நீங்கள் சாப்பிட்ற சத்தெல்லாம் சக்கரெல்லாம் உடம்பு விட்டு சிறுநீர் வழியாக போகுது, அதனால உடம்பு இழைச்சிட்டே வரும். அதுவும் சுகரோட அறிகுறி தான். செய்கிறோம். சரி, ஓகே. பொருள் சாப்பிட்டா சார். ஹலோ. நன்றி. அடுத்த காலர்கிட்ட போகலாம். வணக்கம், இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் டாக்டர் கிட்ட நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். டாக்டர் ஜலஜா மேடம் அடுத்து ஒருத்தர் லைனில் இருக்கிறார். ஹலோ. மேடம். சொல்லுங்க. எனக்கு உண்மையில இந்த சுகர் பிபின்றது என்ன தெரியுமா? அது என்ன அறிகுறி வந்து சுகரோட அறிகுறி என்னன்னு கேட்குறீங்களா? ஒரு வாரமா நிகழ்ச்சி பண்ணிட்டு இருக்கிறோம், நீங்க இதை வந்து கேக்குறீங்களே இந்நேரத்துக்கு. சரி, சுகரோட அறிகுறி என்னன்னா அதிக பசி எடுக்கும், பசிச்சுட்டே இருக்கும். சாப்பிட்டு ஒரு 1 ஹவருக்கெல்லாம் வந்து சாப்பிடணும் போல இருக்கும், வயிறு நிறையாத மாதிரியே இருக்கும், அதிக சோர்வு இருக்கும். இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து செய்கிற வேலையெல்லாம் இப்போ உங்களால் செய்ய முடியாமல் போகும். சோறு வந்து ரொம்ப அதிகம் இருக்கும். ஒரு சாயங்காலம் 5 மணி ஆனாலும் போய் படுத்துக்கலாம் போல் இருக்கும். சாப்பிட்ட உடனே மயக்கமாக இருக்கும்.
ஸோ மூணாவது வந்து பார்த்திங்கன்னா சிறுநீர் அதிகமாக கழிப்பீங்க, அடிக்கடி யூரின் வந்து போயிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும். குறிப்பாக நைட்டில் வந்து அதிகமாக சிறுநீர் கழிக்க வேண்டியிருக்கும். தாகம் வந்து அதிகமாக எடுத்துகிட்டே இருக்கும். வாயெல்லாம் ரொம்ப வறட்சியாக காஞ்சி போயிட்ட மாதிரி இருக்கும். சீக்கிரம் வந்து கிருமி வந்து தாக்குதல் வந்து உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி கம்மினால கிருமி தாக்குதல் வரும். ஒரு சில பேருக்கு வந்து தலை சுத்தம், ஒரு சில பேருக்கு வந்து கால் எரிச்சல் இருக்கும், ஒரு சில பேருக்கு கண் பார்வை வந்து மங்கும், ஏன் ஒரு சில பேருக்கு முடி அதிகமாக கொட்டும். இந்த மாதிரி டயபெட்டிஸ்க்கு பல பரிமாணங்கள் உண்டு. சில பேருக்கு எந்த வித அறிகுறியுமே இருக்காமல் கூட இந்த சுகர் வெளிப்படலாம். அதாவது புண்ணு வந்தா கூட சீக்கிரம் ஆறாது. ஆமாம், சீக்கிரம் ஆறாது. பட் இதெல்லாம் 300 வந்தால் தான். 300 கீழே இருந்தால் புண்ணு ஆறும். அது வச்சு நம்ம முடிவுக்கு வர முடியாது. என்கிட்ட பேசுறாங்கல்ல, எனக்கு சுகர் இருக்கு, பிபி இருக்கு அப்படின்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 100க்கு 95% என்கிட்ட இப்படி சொல்றாங்க. எனக்கு அந்த மாதிரி எனக்கு இருக்குமோன்னு ஒரு பயமா எனக்கு இருக்கு. வேற ஒண்ணு நீ சொல்ற எனக்கு எதுவுமே எனக்கு இல்ல. அப்ப விட்டுருங்க, சந்தோஷமா இருங்க. எதுக்குங்க இல்லாததை பத்தி யோசிச்சுட்டு இருக்கிறீங்க? அதனால ஜாலியா இருங்க. அதாவது எல்லாரும் இருக்குதுன்னு பிரச்சனையில் அவஸ்தைப்பட்டு இருக்காங்க. இல்லைன்றது ஒரு பிரச்சனையா, உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்றதே பிரச்சனையா இருக்குது. என்ன பண்றது? நேர்களே, திரும்பவும் நான் சொல்றேன், நீங்க வந்துட்டு அப் டு த பாயிண்ட் கேள்வி கேளுங்க. நம்பர் 1, உங்க வீட்டில் உங்க குடும்பத்தில் பெண்கள் இருக்க மாட்டாங்களா? குழந்தைகள் இருக்க மாட்டாங்களா? அவங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரியான சர்க்கரை வியாதிக்கான அறிகுறிகள் ஏதாவது இருந்ததுன்னா அதை பற்றி டாக்டர்கிட்ட கேளுங்க. ஏன்னா இந்த நிகழ்ச்சியே வந்து அதுக்காக தான் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறோம். இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் 12 நிமிஷம் தான் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டு இந்த கேள்விகளெல்லாம் கேட்டுக்கலாம் டாக்டர்கிட்டேருந்து. மேடம், இப்போ டாக்டர் ஜலஜா மேடம், நீங்கள் சொல்லுங்கள். இந்திய பெண்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா, நீங்கள் சொன்னீங்க சரியான விதத்தில் சாப்பிட்றதில்ல அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் வரக்கூடியது இல்லை மிச்சம் மீதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் சொன்னீங்க. அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதாவது தனக்குன்னு எதுவும் இல்லாமல் என்ன மிச்சம் இருக்குதோ அதை சாப்பிட்றதுனால வரக்கூடிய வியாதி வந்துட்டு இந்த வியாதி அப்படின்றது. நிறைய வீட்டில் சாதம் மீந்து போயிட்டா அது வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சாப்பிட்ருவாங்க. உண்மை நீங்கள் சொல்கிறது கரெக்டு. ஆனால் இதுக்கான ஒரு அவேர்னஸ் அப்படிங்கிறத வந்துட்டு ஆஸ் அ டாக்டர் நீங்கள் வந்து உங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வர்றவங்களுக்கெல்லாம் நீங்கள் எப்படி அதை சொல்லி புரிய வைப்பீங்க? கண்டிப்பாக ஒரு ஃபஸ்ட்டு விசிட் கன்சல்டேஷனில் கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷம் ஆச்சு செலவிடுவோம். அவங்கள கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணிவிட்டு இதை பற்றி நான் அவேர்னஸ் சொல்லுவோம். பேம்ப்ளெட்ஸ் வந்து கொடுக்குறது, ப்ளஸ் வந்து நான் சோஷியல் மீடியாவிலும் இருக்கேன். ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, தனி பேஜ் வச்சுட்டு இருக்கேன். டயபெட்டிஸ் அவேர்னஸ், லீவ் வெல் வித் டயபெட்டிஸ், அதாவது டயபெட்டிஸோடு எப்படி ஆரோக்கியமாக வாழுறது அப்படின்னு நிறைய டிப்ஸ் கொடுத்துட்டே தான் இருக்கோம். இதில் கூட யூடியூப்பில் கூட இருக்குது. பட் ஒரு சின்ன வருத்தமான விஷயம்னா, நல்ல விஷயங்கள் நேரமான விஷயங்களுக்கு வியூஸ் பெருசாக வர்றதில்ல. நிறைய பேர் கான்ட்ரவர்ஷியல் இது தான் பார்க்குறாங்க. ஸோ ஒரு நார்மல் சயின்டிஃபிக் திங்ஸ்க்கு அவ்வளோலாம். பட் எங்களால் முடிஞ்சது இது பண்ணுறோம். நிறைய கேம்ப் எல்லாம் வந்து பண்ணுறது, வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த வேர்ல்டு டயபெட்டிக் டேக்கு கேம்ப் பண்ணுறது. காலேஜு ஸ்கூலுக்கெல்லாம் நான் டைரெக்டாக போய் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இதை பற்றி பேசுறது, அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது. அப்புறம் ஸ்கூலில் போய் பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் அப்போ அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட பசங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் தரணும். ஸோ எங்களால் முடிஞ்ச ஒரு அணிலாக ஒரு சிறுகல்லாக இந்த பாலம் கட்டுறதுக்கு சின்ன சின்ன இது நாங்கள் செஞ்சுட்டு தான் இருக்கேன். நீங்கள் வந்து கவுன்சிலிங் அப்படின்ற செஷன்ஸ் ஏதாவது பண்ணுறேன் நான். ஏன்னா நான் யோகா டீச்சர் ஆல்சோ. ஸோ டயபெட்டிக் பீப்புளுக்குன்னே இந்த மைண்ட் ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ், சிம்பிள் யோகா மெத்தடும் சொல்லித்தரேன். குறிப்பாக பெண்களுக்கு இது ரொம்ப தேவைப்படுது. யாராச்சும் அவங்க பேசுறத காது கொடுத்து கேட்டாலே அவங்க சந்தோஷப்படுறாங்க. அந்த நிலைமையில் இருக்காங்க. குறிப்பாக இந்த போஸ்ட் மெனோபாசல், இந்த மென்சஸ் நிற்கிற சமயம் ஒரு 45-50 வயசு ஆகும்போது ஹஸ்பண்டும் பிஸியாக இருக்காரு, குழந்தைங்களும் பிஸியாக இருக்கும்போது அந்த ஜென்ரேஷன் கேப் வரும்போது அவங்களுக்கு காது கொடுத்து கேட்டாலே போதும் அப்படின்ற ஒரு நிலைமையில் இருக்குது. ப்ளஸ் அவங்க நிறைய மூட் ஸ்விங்ஸ் இருக்கும். திடீர்னு நல்ல மூடு வேறு மூடு அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி பீப்புளுக்கு கவுன்சிலிங் வந்து ரொம்ப முக்கியம். ப்ளஸ் எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது யார் வராங்களோ அவங்க கூட வர பிள்ளைங்களுக்கு நாங்கள் அந்த ஹை ரிஸ்க் கேட்டகரியில் இருந்தால் அந்த டயபெட்டிக் ரிஸ்க் ஸ்கோருன்னு அப்படி ஒரு பேப்பரில் நீங்கள் மார்க் பண்ணி நீங்களே உங்களை ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டயபெட்டிஸ் வர ரிஸ்க் இருக்கான்னா அந்த இதுவும் நாங்கள் பண்ணுறோம். எங்களால் முடிஞ்சது சின்னது பண்ணிட்டு தான் இருக்கோம். கண்ட்ரோல் பண்ணுறது, அப்படி செல்ஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட், போத் ஃபார் டீனேஜர்ஸ் அண்ட் ஃபார் விமன். இந்த சென்ஸ் தவறாக எதுவும் சொல்லலை. ஆனால் வந்துட்டு
பார்த்தோம்னா வந்து இப்போ சின்ன பசங்களுக்கு பார்த்தோம் கேக்கா சாப்பிட்லாமே அப்படின்ற ஒரு ஆசை வரும். அண்டு விமனுக்கு வந்துட்டு பார்த்தா சில விஷயங்கள் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்ததுன்னா அடடா இது நம்மளால் சாப்பிட்டோம்னா நல்லா இருக்குமே அப்படின்ற கூடிய ஒரு எண்ணங்கள்லாம் வரும். இதை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஏதாவது மெக்கானிசம் கண்டிப்பாக இருக்குது சார். டீனேஜ் பீப்புள், அதுவும் இப்போ இருக்கிற கரண்ட் ஜென்ரேஷன் வந்து ரொம்ப ஸ்மார்ட் பீப்புள், நம்ம ஜென்ரேஷனோட ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட் பீப்புள். அவங்களுக்கு சொல்லி புரிகிற விதத்தில் சொன்னால் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவாங்க. ரியலி அப்ரிஷியேட்டாக அவங்கள இந்த ஃபுட் லேபிள் வந்து படிக்க சொல்வேன். ஒரு ஃபுட்டு வாங்க போகிறாங்கன்னா அதில் இருக்கிற ஃபுட் லேபிளை படித்து பாருங்கள். இதில் எவ்வளோ மாவு சத்து இருக்குது, இதில் பாம் ஆயில் இருக்கா, இதில் மெய்தை எவ்வளோ இருக்குது, இதில் எவ்வளோ ஃபேட் இருக்குதுன்னு படித்து பாருங்கள் அப்படின்னு வந்து சொல்லும் போது அங்கே படித்து பார்க்கும்போது அவங்களுக்கு விதமான ஒரு பயங்கள் தன்னை அறியாமல் ஏற்படும். ஏன்னா இவ்வளோ ஃபேட் இருக்குது. இந்த பாமாலிக் ஆசிட் வந்து ஹார்ட்டுக்கு ரொம்ப கெடுதி. மெய்தா வந்து சுகர் ரிஃபைன் சுகர் வர்றதுக்கு சுகர் வர ரிஸ்க் இருக்குது, இதால் வெயிட் ஏறும் அந்த மாதிரி. அதே மாதிரி ஃபுட் லேபிள் வந்து முடிஞ்ச மட்டும் எல்லாமே படித்து பாருங்கன்னு சொல்லுவோம். ரெண்டாவது போர்ஷன் கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். நீங்கள் யாருமே சாப்பிட வேண்டாம்னு சொல்ல மாட்டோம். சாப்பிடுங்க, சாப்பிடோட அளவை வந்து கம்மியாக எடுத்துக்கோங்க. நீங்கள் சொன்ன குலாப் ஜாமுன் கான்செப்ட் தான். நான் குலாப் ஜாமுன் சக்கரை தண்ணியோடு போட்டு ஒரு 2 குலாப் ஜாமுன் சாப்பிட்டா சுகர் எங்கேயோ போயிடும், நார்த் அமெரிக்காவுக்கு போயிடும். அதுக்கு பதிலாக ஒரு குலாப் ஜாமுன் சக்கரை தண்ணி இல்லாமல் ஒரு பாதி பீஸ் சாப்பிட்டா நம்ம இந்தியா பார்டர். அது குலாப் ஜாமுனே இல்லை மேடம், அது நீங்கள் அந்த மாதிரிலாம் சொன்னீங்கன்னா அது குலாப் ஜாமுனே கிடையாது. எக்ஸாம்பிள் சொல்கிறேன் சார், ஏன்னா அது ரொம்ப நாம ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக பேசிட்டு இருக்க வேண்டாம். ஸோ என்னை பொறுத்த மட்டும் எல்லாமே லைட்டாக எடுத்துக்கணும். நாங்கள் வந்து கவலைப்படாதீங்கன்னு தான் சொல்கிறோமே தவிர சும்மா அலட்சியமாக இருக்க வேண்டாம். ஏன்னா ஆரோக்கியம் நம்ம கையில் தான் இருக்குது. கண்ட்ரோல் வந்து கண்டிப்பாக நம்மளால் முடியும். ஃபஸ்ட் திங் வந்து இது என்னோடய ஹெல்த்தை பாதிக்கின்ற பட்சத்தில் நான் வந்து இதை நான் தவிர்க்கக்கூடாது அப்படின்னு. ப்ளஸ் டீனேஜ் பீப்புளுக்கெல்லாம் யங்ஸ்டர்ஸ்க்கு நான் என்ன சொல்லுவேன்னா, நாங்கள் கவுன்சிலிங் பண்ணும்போது நைட்டு போய் ஒரு டைரி வந்து எழுதுகிற பழக்கம் வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து என்ன பண்ணீங்க, எவ்வளோ நேரம் நடந்தீங்க, என்ன எக்ஸசைஸ் பண்ணீங்க, என்ன டயட்டு சாப்பிட்டீங்க, உங்கள் மனநிலை ஒரு ஸ்மைலி, ஒரு சிரிக்கிற ஸ்மைலியோ அழுகிற ஸ்மைலியோ கோவமான ஸ்மைலியோ, ஏன்னா இது ஸ்மைலி ஏறா. ஸோ அந்த மாதிரி போட்டுட்டு இன்றைக்கி நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க, ஸ்லீப் ஹவர்ஸ் போடும்போது ஒரு 1 வீக்கில் அவங்களே அனலைஸ் பண்ணி அவங்களால பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் வந்து ஊக்குவிச்சு தான் கொண்டு போவோம். ஏன்னா இது பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் தான் அவங்க பண்ணுவாங்க. இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லது இருக்குங்க, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு அவங்க டேபிள்லே கொடுத்துரும். ஸோ இந்த ஸ்டார்ட் ப்ராக்டிஸிங் அவங்களே அந்த கண்ட்ரோல்குள்ளே வந்து வருவாங்க. ஒன்று இந்த மிடில் ஏஜ் விமன் அண்ட் எல்டர்லி விமனுக்கெல்லாம் சொல்லுவோம். அவங்க இப்போ எங்கேயோ போகிறோம், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கோயிலுக்கே போகிறோம் வச்சுக்கோங்க, ஒரு முழு லட்டு சாப்பிட்டு வந்துடுவாங்க. ஸோ கோயில் பிரசாதன்ற பட்சத்தில் சாப்பிடுங்க. கண்டிப்பாக ஆன்மீகம் வந்து ரொம்ப முக்கியம், அதுக்குன்னு ஒரு பவர் உண்டு, அது டிஃப்ரெண்ட் டாபிக். ஆனாலும் அதை சாப்பிட்ற அளவு வந்து கம்மியாக கொடுத்து பகிர்ந்து சாப்பிடுங்க. காகத்துக்கிட்டேருந்து கற்றுக்கோங்க. ஏன் க்ரோக்கு டயபிட்டிஸ் கிடையாதுன்னா அது எல்லாமே பகிர்ந்து சாப்பிடுது. ஸோ அந்த மாதிரி அந்த பகிர்ந்து சாப்பிட்ற பழக்கம், என்ன உணவு இருக்கோ அது ஸ்டார்ட் டிஸ்ட்ரிபியூட்டிங் திங்ஸ். ஸ்வீட் டப்பா ஒரு வீட்டுக்கு வந்துட்டால் அது முழுசாக உட்காந்து வச்சு சாப்பிட்றாங்க. என்றைக்கு தீபாவளிக்கு வரும்போது ஸ்வீட் டப்பாவுக்கு பதிலாக நீங்கள் பழங்கள் கொடுங்க, நட்ஸ் கொடுங்க அப்படின்னு அவங்களுக்கே கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் மாற்றும். ஸோ செல்ஃப் கண்ட்ரோல் கண்டிப்பாக பண்ண முடியும். நம்ம சொல்லி 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 புரிய வச்சா கண்டிப்பாக பண்ணுவாங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் சீட் டே பண்ணலாம். நீங்கள் வந்துட்டு செல்ஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறதுக்கான ரொம்ப முக்கியமான அர்த்தம் என்னன்றது இப்போ டாக்டர் சொன்னது வந்து புரிஞ்சுக்கிட்டீங்களா? குலாப் ஜாமுன் வேண்டாம், ரசகுல்லாவும் வேண்டாம், நம்ம வந்து எதுவாக இருந்தாலும் சின்ன பீஸ் மட்டும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சந்தோஷமாக நம்ம வாழ்க்கையை லீட் பண்ணலாம். ஏன்னா நம்ம நல்லா இருந்தால் தான் நம்மளுடைய குடும்பம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற அந்த கான்செப்டை வந்து நம்ம மனசில் வச்சுக்கணும். இப்போ ஒருத்தர் லைனில் இருக்கிறாருன்னு நினைக்கிறேன், அவர் என்ன பேச போகிறாருன்னு பார்ப்போம். வணக்கம், இது ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க. மேடம், என்னுடைய மிஸ்ஸஸ் டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க. நியரிங் 50. சரிங்க. அவங்க மெனோபாஸ் ஸ்டேஜில் இருக்காங்க. அதிகமாக 4 or 3 months ஒன்றுமே நடக்கல. இந்த சமயத்தில் மார்னிங் ஆனால் என்ன பண்ணுறாங்க, அவங்க காஃபி குடிக்கிற பழக்கத்தில் கூட 2 பிஸ்கட் வச்சு சாப்பிட்றாங்க. மைதா இருக்கு, சக்கரை இருக்குன்னு சொல்கிறேன். பட் எந்த பிபி சுகர் ஒன்றும் இல்லை. பட் ப்ளீஸ் அட்வைஸ் டு சேஞ்ச் திஸ். கண்டிப்பாக அதுதான் அந்த பிஸ்கெட் சாப்பிட்ற பழக்கத்தை, பிஸ்கெட்டு ரஸ்க்கு சாப்பிட்ற பழக்கத்தை நிறுத்திடணும். ஸோ மார்னிங் வந்து டீ காஃபி குடிங்க, தவறு இல்லை. வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை, பனம் வெல்லம், பனக்கல்கண்டு, நம்ம பாரம்பரிய இது வந்து எடுத்துக்கலாம். வெள்ளை சர்க்கரையை தவிர்க்கிறது சுகர் இருக்கிறவங்க மட்டும் இல்லை, சுகர் இல்லாதவங்களும் தவிருங்க. ஏன்னா அதில் இருக்கிற சல்ஃபர் வந்து நம்ம ஜாயிண்ட் பிரச்சனைலாம் கொண்டு வரும். ஸோ அது வெயிட்டும் வந்து அது அதிகம் போடும், லிவரில் போய் அது டெபாசிட் ஆகும். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கலாம். பிஸ்கெட்ஸ் வந்து காத்தால சாப்பிட டோட்டலாக தவிருங்க. அது பதிலாக பாதாம் ஊற வச்ச
திராட்சை பாதாம் வந்து ஒரு 5 மாதிரி சாப்பிடலாம். பெண்களாக இருக்கும் போது ஒரு பேரிச்சம்பழம், 2 உலர்ந்த திராட்சை, வால்நட்டுன்னு இருக்குது. அது வந்து நம்மளுக்கு ஞாபகம், அதுவும் உங்கள் மிஸ்ஸஸ் டீச்சருன்றங்க மெமரிக்கு வந்து அது ரொம்ப நல்லது. ப்ளஸ் வால்நட் வந்து ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்கும். ஸோ அது வந்து குட் கொலஸ்ட்ரால் வந்து HDLனு கொலஸ்ட்ரால் இம்ப்ரூவ் பண்ணால உங்கள் மிஸ்ஸஸ் கிட்ட சொல்லுங்கள். டாக்டர் சொன்னாங்க பிஸ்கெட்டுக்கு பதிலாக இவ்வளோ அருமையான உணவு சொல்லியிருக்கேன், அதை சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழ சொல்லுங்கள். நன்றி சார். அருமையாக, அதாவது தன்னுடைய ஒய்ஃப் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் ஒரு நேயர் கடைசியாக வந்து பேசுனது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ சார். நீங்கள் வந்துட்டு உங்கள் ஒய்ஃப் சார்பாக ரொம்ப அழகான ஒரு கேள்வியை கேட்டு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்க. நேயர்களே, நம்மளோட நிகழ்ச்சியோட முடிவு பகுதிக்கு வந்துட்டோம். அன்ஃபார்ச்சுனேட்லி வந்துட்டு இன்னும் நிறைய கேள்விகள் இவங்ககிட்ட லிஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன் நான். பட் இருந்தாலும் வேறு ஒரு நிகழ்ச்சியில் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு நான் இதை பற்றிலாம் இன்னும் கேள்வி கேட்பேன். அதை கட்டாயம் நீங்களும் வந்துட்டு காது கொடுத்து கேட்கணும் அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமான விஷயம். வளர் இளம் பருவத்தினருக்கும் பெண்களுக்கும் ஏற்படக்கூடிய நீரிழிவு நோய், அது வந்துட்டு எதனால் வருது, எப்படி வருது, இது மட்டும் இல்லாமல் பொதுவாகவும் வந்து நீரிழிவு நோயினால் வரக்கூடிய பிரச்சனைகள் பற்றியும் ரொம்ப சிம்பிளாக அழகாக வந்து எடுத்து சொன்னாங்க டாக்டர் ஜலஜா அவர்கள். இவங்க வந்து நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு கெஸ்ட்டாக வந்திருக்கிறது நமக்கெல்லாம் ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் அப்படிங்கிறது வழக்கம் போல் சொன்னாலும் ரொம்ப ஸ்பெஷலாக ஃப்ரம் மை ஹார்ட் ஐ வாண்ட் டு டெல் யூ கிரேட் தேங்க்ஸ். பிகாஸ் ரொம்ப எளிமையாக நீங்கள் வந்துட்டு இந்த சப்ஜெக்டை ஹேண்டில் பண்ணிங்க. தேங்க்யூ. எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் நீங்கள் வந்துட்டு மேலும் மேலும் இன்னும் நிறைய பேஷண்ட்ஸை வந்துட்டு இந்த மாதிரி கவுன்சில் பண்ணி அவங்களுக்கு டயபெட்டிஸ் வராமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிறது ரிக்வெஸ்ட்டு. ஸோ மீண்டும் ஒரு முறை உங்களிடமிருந்து நாங்கள் விடை பெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம் ஃப்ரம் மோகனகிருஷ்ணன் அண்ட் மேடம் ஜலஜா மேடம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் டு. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.